Hi viewers, welcome to Anara Cooking presented by your channel It's Okay Baby. Today's special Murungakai, Muttai, Masala. வாங்க போகலாம். இப்போ முருங்கைக்காய் பொரியலுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். மீடியம் சைஸ் ஆனியன் 2, முட்டை 1, மீடியம் சைஸ் தக்காளி 1, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு, கரம் மசாலா எல்லாமே 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தேவையான அளவு எண்ணெய், கடுகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டோம். பொரிஞ்சோன்னா ஆனியன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுது. ஆனியன் நிறையா போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பொரியல். ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனை கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதிலே சேர்த்துக்கிட்டுடலாம். இப்போ இதிலே போட்டுடலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். பச்சை மிளகா வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா இப்போ சேர்த்துக்கல. கொஞ்சம் வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய் பொடி போடுறேன். கரம் மசாலா, பெப்பர் போடுறேங்க. ஜீரகம், பெருஞ்சீரகம் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பொரியல். மிஸ் பண்ணிடாதீங்க. பெருஞ்சீரகம் போடும். இப்போ மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 2 முருங்கைக்காய் நான் 1/4 டீஸ்பூன் தான் எல்லாம் சேர்த்துருக்கேன். கூட முருங்கைக்காய் எடுக்கும் போது நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மசாலா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் மீடியம் சைஸாக இருந்தால் கொஞ்சம் மீடியமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் முத்தலாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வேகும் முருங்கைக்காய், அப்போ தான் நல்லாயிருக்கும். முருங்கைக்காவை சேர்க்குறேங்க. இப்படி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டுறாதீங்க, மசாலா அப்போ தான் ஏறும். மல்லித்தழை தூக்கிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குங்க. முருங்கைக்காய் போட்டு தேங்காய் போட்டேன், மல்லித்தழை போட்டேன். இப்போ நல்லா வேகணும்.
நல்லா வெந்தோன்னே ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்தோன்னே முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் தான் முட்டை சேர்க்கணும். இப்போலாம் உடச்சி ஊற்றிட வேணாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ முருங்கைக்காய் வதங்கிடுச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இந்த கிரேவி. ரொம்ப சுண்ட விட்றாதீங்க, இதுதான் கரெக்டானது. சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுடலாம். நல்லா இருக்குங்க. இந்த முட்டையும் கிரேவியும் சேர்ந்து சாப்பிடும்போது முருங்கைக்காய் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி கிண்டி விட்ருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் போடுங்க. பார்த்தா அந்த ஆட்டு மூளை இருக்குங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. சீக்கிரம் செஞ்சிடலாம். வெஜ் சூப்பு, காய்கறி சூப்லாம் நம்ம சாப்பாடுக்கு பண்ணியிருக்கும் போது இது மேட்சிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை